பிஜிலி ரமேஷ் கல்லீரல் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்தது பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அதீத மதுப்பழக்கம் காரணமா இவரோட கல்லீரல் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இவரோட வயிறு மற்றும் கல்லீரல் வீக்கம் அடைஞ்சிருக்கு. சென்னையில உள்ள ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு. உடல்நிலை ரொம்பவே மோசமாகவே மருத்துவர்களும் இதுக்கு மேல இவரை காப்பாற்ற முடியாது, கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சிகிச்சை பலன் இல்லாம ஆகஸ்ட் 26 நேற்று இரவு 9:45 மணி அளவுல இவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. தீவிர ரஜினி ரசிகரான இவர் பிளாக் ஷீப்போட ஃபன் பண்றோம் ஷோ மூலமா வைரலானாரு. விஜய் சித்து அண்ட் ராம் நிஷாந்த் இவரை வச்சு பயங்கரமா ஃபன் பண்ணியிருப்பாங்க. இப்படி ட்ரெண்ட் ஆனது மூலமா இவருக்கு சினிமா மற்றும் டிவி ஷோஸ்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா வாய்ப்பு எவ்வளவு சீக்கிரம் கிடைச்சதோ அதே வேகத்துல இவருக்கு வாய்ப்புகள் வரது குறைஞ்சிருச்சு. பிஜிலி ரமேஷ் இப்படி பாதிக்கப்பட்டிருந்த சமயத்துல கொடுத்த இன்டர்வியூஸ்ல கூட விஜய் சித்து கூட எனக்கு லிங்கே இல்ல, கால் பண்ணா கூட எடுக்கல, உதவி எதுவும் செய்யலன்னு சொல்லியிருந்தாரு. விஜய் சித்து இதை கேள்விப்பட்டு உடனடியா அவரை நேர்ல போய் மருத்துவமனையில சந்திச்சு நலம் விசாரிச்சு குணமானதுக்கு அப்புறம் ஆபீஸ் வாங்கணும் சொல்லி இருந்தாரு. மேலும் அவருடைய சிகிச்சைக்கும் விஜய் சித்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. பிஜிலி ரமேஷ் உயிரிழந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவரோட உடலை பார்க்க விஜய் சித்து நேர்ல போய் அவரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. விஜய் சித்து கூட ராம் நிஷாந்தும் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தி இருக்காரு. பிஜிலி ரமேஷ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு விஜய் சித்து ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கஷ்டமா இருக்கு, நிறைய பார்த்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், கூட இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஏதாவதுனா கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி தான் என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டு போங்க, காலையில இருந்து வெயிட் பண்றோன்னு ஒருத்தர் சொல்றாரு. கண்டென்ட் கொடுக்க நான் இங்க வரல, ரொம்ப தப்பா பேசுறீங்க, இது ரொம்பவே தப்பு, குடிக்க கூடாது, குடிச்சுதான் உடம்பு சரியில்லாம போகுது, குடிக்காம இருந்தா நல்லா இருக்கும், என்னால எல்லாம் அவர் இவ்வளோ வளரல, அது நேரம், அவரால் தான் நாங்களுமே வளர்ந்தோம், அவருக்கும் நடந்தது நமக்கும் நடந்தது, அவ்வளோதான். ஆனா இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு இப்படி ஆயிருக்க கூடாது, அதுதான் வருத்தமா இருக்கு. நான் ஊர்ல இருந்தேன், கடைசியா அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன், உதவியெல்லாம் சொல்லிட்டு பண்ணா அது நல்லா இருக்காது, இதெல்லாம் இப்ப பேச வேணாம், இங்க பேச ஒரு மாதிரி இருக்கு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா விஜய் சித்து பேசியிருக்காரு. சிலர் விஜய் சித்து எந்த உதவியும் பண்ணலன்னு பேசிட்டு வராங்க. ஆனா பிஜிலி ரமேஷ் குடும்பத்தினரே விஜய் சித்து உதவி செஞ்சாருன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சித்துவும் பிரஸ் கிட்ட சொல்லிட்டு உதவி பண்ணா நல்லா இருக்காதுன்னு அவர் உதவி பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கும் பதில் கொடுத்திருக்காரு. பிஜிலி ரமேஷோட ஆசையே எப்படியாவது ரஜினி சார் கூட ஒரு சீனாவது நடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலேயே அவர் இந்த உலகத்தை விட்டு போனது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. பிஜிலி ரமேஷை எழுந்து தவிக்கிற அவங்க குடும்பத்துக்கு எங்களோட அனுதாபங்களை சொல்லிக்கிறோம். அவரு சொன்னது என்னன்னா, கூலி படுக்கிறேன் ஒரு சீனாவது நான் சாவத்துக்குள்ள நடிக்கணும், கூலி படத்துல நடிக்கலையே, ரஜினி சாரை பார்க்கணும், அந்த படத்தை அவர் படத்தை அந்த வேட்டையன் கூலி படத்துல நடிக்கணும், லால் சலாம் நடிக்கணும், ஜெயிலில் நடிக்கணும், ஏதாவது ஒரு சீன் ரஜினி படத்துல நடிச்சிருந்தோம். அவர் ரசிகரா அந்த ஒரு சீனாவது நடிக்கணும், ஒரு சீனாவது ரஜினி. ஆமா, ரஜினி சார் இருக்கிற அவர் பக்கத்துல போய் நின்னா கூட போதும் எனக்கு, அப்பயே என் உயிர் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. கட்பியல் அவர் படுத்திருந்தா அவர் தலைமாட்டாங்க, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஆமா, அந்த படம் அது என்னதான் ரஜினி ரசிக்கணும், அவங்க அப்படி ஒரு ரஜினி அவர் வழியில ஒரு படம் நடிச்சு அவர் வழியில தான் ரஜினிகாந்த் வழியில எங்கள் குடும்பம் பயணம் மாறாது. Thank you. என்னைக்குமே மாறாது.